அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நேரத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த வார்த்தை ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார். எல்லாருக்குள்ளும் விசுவாசம் இருக்கும். விசுவாசத்துக்காக அதை முயற்சி செய்து ஜெபித்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அநேகருக்குள்ளே பொறுமை இருக்காது. ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்கிற இந்த காலம் எல்லாவற்றிலும் அவசரப்படுகிற காலம். ஒரு 5 நிமிஷம் எந்த காரியத்துக்கும் வெயிட் பண்ண முடியாது. சாப்பாட்டுக்கு கூட வெயிட் பண்ண முடியாமல் துரித உணவுகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். ஆக இதே போல தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டால், ஜெபித்தால், தேடினால் உடனே அற்புதம் நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் பேசி அழைக்கிற போது அவரிடத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. குறிப்பாய் குழந்தை இல்லை. ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் உலக பிரகாரமாய் இனி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிற போது ஆபிரகாம் விசுவாசித்தார். 2வது பொறுமையாய் காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம், தரிசனங்களை கொடுத்திருக்கலாம், சொப்பனங்களை கொடுத்திருக்கலாம், பல தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகளை பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே இன்னைக்கே நாளைக்கே நடந்துரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அவருடைய வேலை வரும்போது தண்ணீர் கூட திராட்சரசமாய் மாறும். ஆக அவருடைய காரியங்கள், அவருடைய நேரம், அவருடைய சூழ்நிலை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது, தெய்வ செயல் ஏற்படும் போது நிச்சயமா யார் தடுத்தாலும் தேவன் அற்புதம் செய்ய தயங்க மாட்டார். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆக நமக்கு வேண்டிய ஒன்று என்னவென்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யோபுவை குறித்து யாக்கோபு 5:11 சொல்வார், யோபு பொறுமையாய் இருந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார். கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கழுகை போல பலன் கொடுத்து உயர் ஸ்தலங்களிலே ஏற பண்ணுவார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் எத்தனையோ விதமான காரியங்களுக்காய் காத்திருக்கலாம், தேடிக்கொண்டிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். காத்திருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்வார் அடிக்கடி, ஆத்மாவே கலங்காது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு, நீ பொறுமையாயிரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதனால்தான் கர்த்தர் தாவீதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகவே மாற்றிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பொறுமையோடு இருந்தால் நிச்சயம் பூமியை சுதந்திரிக்க முடியும். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். இந்த பொறுமை இழக்கும் போதுதான் முறுமுறுப்பு வரும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வருவார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு. அடிக்கடி பொறுமை இழந்துருவாங்க. தண்ணி இல்லை, பொறுமை இழந்து புலம்புவாங்க. வனாந்திரம், பொறுமை இழந்து புலம்புவாங்க. செங்கடல், புலம்புவாங்க. இப்படி பொறுமை இழந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு அவர்கள் அஜாக்கிரதையா இருக்கிற வேளையிலெல்லாம் தேவனுடைய சில வாதைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆக நம்மளும் பொறுமையோடு காத்திருக்கணும். முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதைதான் ஆபிரகாம் நம்பி விசுவாசத்தில் வல்லவரானார். பொறுமையோடு காத்திருந்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்களே, இன்னும் கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நேரங்கள் வெயிட் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அன்று சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி சொன்ன ஆண்டவர் வெட்கப்படுத்துவாரா? கண்டிப்பா அற்புதம் செய்வார். பொறுமையோடு காத்திருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம்.
தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமையான பிதாவே, எங்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.